பல வாக்குறுதியில் ஒன்று நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஸ்டாலினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும். பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நீட்டுக்கு விதிவிலக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். ரகசியத்தை சொன்னாரா? ஆனால் கடந்த கூட்டத்தொடரில் ஸ்டாலின் ரகசியம் சொல்லிட்டார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த காரணத்தினால நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு தர முடியாது அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டார். ஏன்னா இதைத்தாப்பா நாங்களும் சொன்னோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இதைத்தான் நாங்களும் சொன்னோம். நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறதுனால நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, தர முடியாது என்று தான் நாங்களும் சொன்னோம். ஆனால் கவர்ச்சிகரமாக பேசி இளைஞர்களை, பெற்றோர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து இப்போ நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ஒரு கருத்தை சொல்லி மூடு விழா நடத்திட்டார். சிந்திச்சு பாருங்க. அதே போல் இந்த ஆட்சி அமைந்த பிறகு போராட்ட களம் மாறி போச்சு. ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், இன்னைக்கு சத்துணவு அமைப்பாளர் ஒரு போராட்டம், டாக்டர் போராட்டம் தொடரும் இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. எல்லாம் தேர்தல் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்தால் வச்சு செய்வாங்க திமுகவை. இத்தனை பேரையும் ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதனால தானே இந்த அமைப்பெல்லாம் போராட்டம் பண்ணுது. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அவர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் 3.5 லட்சம் பேர், அரசு சார்ந்த பணியிடங்கள் 2 லட்சம் பேர், 5.5 லட்சம் காலி பணிகள் இருப்பதாக தேர்தல் அறிக்கையிலே திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கார். ஆட்சிக்கு வந்த உடனே 5.5 லட்சம் பேருக்கு பணியிடம் வழங்கப்படும், பணி ஆணை வழங்கப்படும். இப்போ ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டில் 75,000 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அதில் போன கூட்டத்தொடரில் 50,000 பேர் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்குது. அந்த 75,000 50,000 பேர் தான், அதில் 20,000 பேர் பாக்கி நிற்கிறாங்க. ஏற்கனவே 5.5 லட்சம், ஆக மொத்தம் 5,75,000 பேர் பணியிடங்கள் அப்படியே காலியாக இருக்குது. அத்தனையும் பொய். அதே போல் அரசு ஊழியர்களுக்கு, ஏன்னா அரசு ஊழியர்கள்லாம் நம்ப வைத்து கழுத்து அறுத்துட்டார் ஸ்டாலின். அழகாக பேசினார். அவர்களும் ஸ்டாலினுடைய பேச்சை நம்பினாங்க. அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அரசுடைய கோரிக்கை. திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டம், அரசு ஊழியருடைய பழைய ஓய்வு திட்டத்து கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டார். அவர்களும் போராடி 4 வருஷம் போராடி பார்த்தாங்க. அண்மையில் அந்த போராட்டக்குழு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஒரு பேரை வச்சு அப்படியே ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த ஓய்வு திட்டத்தை பெயர் மாற்றி உருட்டால் பண்ணி அப்படியே அரசு ஊழியர் நம்ப வச்சு சில சங்கங்களுக்கு, என்னென்னு உங்களுக்கு தெரியும், சில சங்கங்களை அவரை ஆதரித்து இனிப்பு கொடுத்து அவர்கள் நடக்கின்ற போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. உண்மை நிலை என்ன? அவர்கள் பங்களிப்பு திட்டம் இருக்கக்கூடாது. பழைய ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு, அரசுடைய பங்களிப்பு இல்லை. ஆனால் புது ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு திட்டம் இருக்குது, அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அரசு ஊழியர்களையும் ஏமாற்றி அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு நிர்வாக திறமை உள்ள அரசாங்கம் என்பதை தேசிய அளவில் நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்களை பற்றியா நீங்க விமர்சனம் செய்கின்றாய்? கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் பேசும்போது அண்ணா திமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டு சொன்னேன். எத்தனையும் புள்ளி உரத்தோடு சொல்கிறேன். திறமை இருந்தால், தில் இருந்தால் ஒரு மீட்டிங் போடு, ஒரு ஸ்டேஜ் அமைங்க, நீங்கள் எங்கே கூப்பிடுங்க நாங்கள் வர்றேன். நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சொல்கிறோம். மக்கள் நடுநிலையாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. அங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், இங்கிருந்து வேட்டி மாற்றி கட்டிட்டு போய் அங்கே அமைச்சராக இருக்கார் திரு ரகுபதி. அவர் பேசுகிறார், ஏன் நாங்களாம் பேசினா அறிக்கல, நீ எங்கே போய் பேச போகிற? நீ அடிமையால போயிருக்கிற. சிந்திச்சு பாருங்க.
இங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் ரத்தத்தை வீர மண்ணிலே சிந்தி அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடையாளத்தை கொடுக்குறாங்க. மாண்பு அம்மா அவர்கள் அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுக்குறாங்க. அத்தனை சுகத்தை அனுபவித்து விட்டு அங்கே போய் வேசி மாற்றி கட்டிட்டு போய் அங்கே போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காரு. வெக்கமா இல்லை? இன்னைக்கு திமுகவில் 4/1 இருக்கின்ற அமைச்சர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவர். உண்மைதானே? அந்த கட்சியில் ஆளே இல்லை. அண்ணா திமுக தயார் பண்ணா அங்கே போய் அண்டல் ஆயிடுறாங்க. அண்ணா திமுக திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று. இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே நிதி இருக்க போது? கார் பந்தயம் நடத்த தேவையா? நடத்த கார் பந்தயம் தேவைங்களா? இங்க நினைச்சு பாருங்க. பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதுக்கு தான் அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு. நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இல்லை, கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கா துணை முதலமைச்சர் தான். பிறகு எழுதாத பேனா நடுக்கட்டில் கூட வைக்கிறாங்க. 82 கோடி அதுக்கு செலவாகும். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். எழுதாத பேனா எங்கே வச்சா என்ன? அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் வைங்களேன். நாங்கள் வேண்டான்னு சொல்லலையே. எழுதுகிற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுங்க, மாணவர்கள் பாராட்டுவாங்க. இதே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, அம்மாவுடைய அரசு இருந்தாலும் இதைத்தான் செயல்பட்டு இருக்கும். எழுதாத பேனாவுக்கு கடலில் வைப்பதற்கு 82 கோடி நிதி ஒதுக்கிய அரசாங்கம் தேவையா? அதோட கட்டுமான பொருள் இனிமேல் திமுக ஆட்சியில் வீடே கட்ட முடியாது. கனவுல வீடு கட்டி மகிழலாம், நிஜத்தில் வீடே கட்ட முடியாது. சிந்திச்சு பாருங்க. ஒரு யூனிட் எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000 ரூபாய்க்கு விற்றுதுங்க. இப்போ 6000 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் எம்சாண்ட் 6000 ரூபா. ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய்க்கு விற்றுது. திமுக ஆட்சியில் 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000 ரூபா, இன்றைக்கு 65000 ஒரு டன் கம்பி. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய்க்கு விற்றுது. திமுக ஆட்சியில் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு விற்கிது. சிமெண்ட் ஒரு மூட்டை 240 ரூபா, திமுக ஆட்சியில் 350 ரூபாய்க்கு விற்கிது. மரம் 200% உயர்ந்து போச்சு. இப்படி இவ்வளவு விலை உயர்ந்த பிறகு வீடு கட்ட முடியுமா? கனவுல கட்டலாம். திமுக ஆட்சி இருக்கின்ற வரை அவளும் உயர்த்தி விட்டாங்க. அதை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியல. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசிய கட்டுமான பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும். கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. இதுவரைக்கும் அறிவித்தது தான் அப்படியே இருக்குது ஒழிய அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் இன்றைக்கி கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்த துறையாக இருக்குது. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அதில் அங்கம் வைக்கின்ற ஈடி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அந்த துறையில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்ததாக ஒரு அறிக்கையை மாநில டிஜிபிக்கு அனுப்பிச்சிருது. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. நீதிமன்றம் போயாச்சு. நிச்சயமாக நீதிமன்றம் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த அறிக்கை ஈடி மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கையை அந்த நீதிமன்றத்தில் அவள் ஒப்படைக்கின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் உண்மை இருந்தால் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டால் தான் ஈடி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில், அதிகாரத்தில் இருக்கின்ற காலத்தில் அவருடைய இந்த துறையை சேர்ந்த அமைச்சரோ இல்லை அதிகாரிகளோ தவறு செஞ்சால் அந்த ஈடி ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சிருக்குது. அந்த ஆதாரத்தின்படி இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அது இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். பல பேர் பத்திரமா இருப்பாங்க தேர்தல் நேரத்தில். பல பேர், பல அமைச்சர்கள், பல திமுக காரர்கள் பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல நிச்சயமாக இருப்பாங்க.